காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாராவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாராவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார், நீ என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். பரமபிதாவை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய மனக்கண்களையும் இந்த வசனத்தின் ஆழங்களை அதிசயங்களை பார்க்கும்படி பிரகாசமாய் திறக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக சில காரியங்கள் இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவ சமூகத்திலே எந்த அளவுக்கு வளர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கேட்டு கேட்டு வாங்குவதும் ஒரு அனுபவம், அது பிள்ளைகளின் அனுபவம், சைல்டு லைக் கிறிஸ்டியன் லைஃப். ஆனால் கேளாமலே ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சமூகத்திலே வளர்ந்த அனுபவத்தை கொடுக்கும். கேட்டு வாங்கினவர் சிலர்கள், கேளாமலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பேர். 98% கேளாமல் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதனால் இந்த சமீப நாட்களிலே உங்களுக்கு அந்த ஆழமான எந்த ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கிறிஸ்தவம் வளரணும், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு சீஷன், ஒரு சீஷி எந்த அளவுக்கு வளரணும், வளர 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 நீ கேட்க வேண்டிய அவசியமில்லை, உன்னை தேடி நன்மைகள் கடந்து வரும். வளர 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 நீ தேட வேண்டிய அவசியமில்லை உயர்வுகளை, உயர்வு உன்னை தேடி வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்படி பல காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதுபோல நீ கர்த்தாவே நீர் என்னை பெருக்கணுமே, என் பிசினஸை பெருக்கணுமே, என்னுடைய பதவியில் என்ன பெருக செய்யணுமே, குடும்பத்தின் எல்லைகளை பெருக செய்யணுமே, அல்லது எங்களுடைய காரியங்களை ஊழியங்களை பெருக செய்யணுமே என்று ஜெபிக்க வேண்டாம். ஜெபிக்க தேவனுக்கு பிரியமாய் நீ ஊழியம் செய்ய செய்ய வளர 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 உன்னை தேடி பெருக்கம் கறந்து வரும். You will increase automatically. இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்கள்லாம் அடிமைகளாய் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். நிறைய காரியங்கள்ல இருந்து மக்கள் இன்னைக்கு விடுதலை தேவைப்படுது. அநேகர் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க, விட முடியாத பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன பாவமாக இருக்கும், இத்தனோண்டு நீளமான ஒரு சின்ன புகை வெடிக்கிற காரியமாக இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு இதை விட முடியலம்மா. அதில் கட்டப்பட்டவர்கள், பெந்திக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு, பயத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. மரணம் எப்போ வந்துருமோ, என்ன வருமோ, ஏது வருமோ, ஒவ்வொரு நாளும் மரண பயத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. கடன்களிலே, தீராத கடன்களில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. படிக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா
பாடத்தை குறித்த பயத்திலே, பரீட்சை என்கிற பயத்திலே கட்டப்பட்டவர்கள் உண்டு. இனி சிலர் பில்லி சூனிய கட்டுகளினால் பந்திக்கப்பட்டவர்கள் உண்டு, பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் உண்டு. எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு தேடுகிற அநேகர் உண்டு. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீ தேடாமலே நீ நினைத்து பார்க்க முடியாத விடுதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அல்லேலூயா. Unthinkable deliverance is for you right now. நீ ചിന്തിക്കാൻ വയ്യാത്ത അല്ലെങ്കിൽ ഗ്രഹിപ്പാൻ വയ്യാത്ത ഒരു വിടുതൽ ദൈവം നിങ്ങൾക്കായി വെച്ചിട്ടുണ്ട്. நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடுதலையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எதிலிருந்து விடுதலை வேணும்னு நினைக்கிறியோ, சாபத்தில் இருந்தா, பாவத்தில் இருந்தா, தரித்திரியத்தில் இருந்தா, பிசாசு கட்டுகள் இருந்தா, பயத்தில் இருந்தா, படிப்பினுடைய பயமான காரியங்களில் இருந்தா, எதில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நீ விடுதலையை, சத்துருக்களின் போராட்டத்தில் இருந்தா, ஒரு பெரிய கேஸ் பிரச்சனைகள்ல இருந்தா, எல்லாவற்றிலும் நீ எதிர்பார்க்காத அல்லது நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். அந்த விடுதலை கொடுக்கிற தேவனை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். புதிய நியமத்தில், புதிய ஏற்பாட்டிலையும் சில வசனங்கள் உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சுதந்திரமாக்கும், விடுதலையாக்கும். ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. சத்தியம்னா என்னது? இயேசுவே சத்தியம், அவருடைய வசனமும் சத்தியம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே என்ன உண்டு? Where there is a spirit of God, there is freedom, there is deliverance. கர்த்தாவின் ஆத்மாவு எവിടെ உண்டு അവിടെ சுதந்திரம் உண்டு. எல்லாருக்கு அங்கே ஏன் எனக்கு வரல? இன்னைக்கு ஒரு ஆழமான அடுத்த ஸ்டெப்புக்குள்ளாக நம்ம எல்லாம் கடந்து போகணும். நல்ல கவனிங்க. இந்த ஆத்மீக ஜீவிதத்தில் நீ வளரலன்னா நீ சொந்த காலில் பிரச்சனை வரும்போது நிற்க முடியாது. திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை ஒரு வருஷம் ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்பும் கிடையாது, டிவியும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது, நீ தனியாக தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வருகைக்கு ஆயத்தப்படணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவில் பெருகி இருக்கணும், வசனத்தில் பெருகி இருக்கணும். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை வைத்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடுதலையை ஒரு 3 வாலிபர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். நமக்கு எல்லாரும் தெரிந்த வேத பாகம், ஆனால் தெரியாத சில ரகசியங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அத்தியாயத்தில் நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்வோம். அங்கே அனனியா, மிஷாவேல், அசரியா என்ற 3 இஸ்ரவேல் வாலிபர்கள் பாபிலோன் ராஜாவினால் சிறை பிடிக்கப்பட்டு, அதோடு கூட தானியேலும் உண்டு, பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள் பல வாலிபர்கள். அதில் இந்த 4 வாலிபர்களை அங்கே கர்த்தர் விசேஷித்த விதமாக உயர்த்தினார். பின்னால் பார்க்கலாம். அதில் இந்த 3 வாலிபர்கள் ஒரு நாள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. ராஜா ஒரு தெய்வத்தை உண்டாக்கி வச்சு அதை விழுந்து கும்பிட சொன்னான், சொரூபத்தை, விக்கிரகத்தை. இவங்க விழுந்து கும்பிடல. இவர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட ஒரு தீச்சூளை, ஒரு அக்கினி சூளையிலே இவர்கள் போடப்பட்டார்கள். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா பார்க்கிறார். இப்ப அந்த வேத பாகத்தை வாசிங்க. அந்த விடுதலை எப்படிப்பட்டதா இருந்ததாம்? 24-25. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடப்பட்டோம். எப்படி? கட்டப்பட்டவர்களாக. You may be bound by something today. இன்னைக்கு நீங்கள் பல காரியங்களை கட்டப்பட்டவர்களாக அக்கினியில கடந்து வேகிற மாதிரி வெந்துகிட்டு இருக்கலாம். அக்கினியில போட வைத்தோம் என்றார்கள். அவர்கள் ஆம் ராஜாவை என்றார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது என்ன? 25. அதற்கு ராஜா, இதோ 4 பேர் விடுதலையாய். எப்படிங்க? 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். மலையாளத்தில் ஒன்று வாங்கிக்காம். ஆமென்.
Praise the Lord. Praise the Lord. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு கொஞ்சம் ஒரு சின்ன அறிவுக்கு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே 3 பேர் போடப்பட்டார்கள், கட்டப்பட்டவர்களாக. இன்னைக்கு நீங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டப்பட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை கட்டி வைத்து உன்னை அலைக்கழித்து கொண்டு இருக்கலாம். அது திரும்பவும் சொல்றேன், தரித்திரியமோ, சாபமோ, மரண பயமோ, பிசாசோ, பில்லி சூனியமோ, அல்லது படிப்புல பிள்ளைகளுக்கு இருக்கிற படிப்பு சப்ஜெக்டுகளை குறித்த பயத்திலேயே எதுலையோ நீ கட்டப்பட்டு இருக்கலாம். அதுல கிடந்து நீ வேதனைப்படலாம். தீயும் கட்டு ஒரு பக்கம், தீ போல சுடுகிற வார்த்தைகள், வேதனைகள் இன்னொரு பக்கம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலே தேவபுத்திரனாகிய கிறிஸ்து இறங்கி வந்து அங்கே அவர்களோடு கூட உலாவி அவர்களை விடுவித்த அந்த கர்த்தரை கரங்களை தட்டி நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் அங்கிருந்து வார்த்தையை சொல்லி விடுதலை கொடுக்கல, தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்கு அவரே அக்கினி சூளையிலே இறங்கி வந்தார். உன்னோடு கூட நீ தேவனுடைய சமுத்திரம். எப்பொழுது இது சம்பவிக்கும்? அதான் காரியம். இது உடனே இந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஆண்டவர் இவர்களை விடுவிக்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருடைய சிறு பிராயத்திலிருந்து தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு, ஒரு மனுஷியை உயர்த்துவதற்கு, சிறு பிராயத்திலேயே நீ எந்த ஜாதியில, குலத்தில், கோத்திரல, மதத்தில் பிறந்திருந்தாலும் உன்னை அன்றைக்கே கர்த்தர் உன் சுபாவத்தை வைத்து உன்னை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆக அவர்களில் ஒரு சேதமும் ஒரு கேடும் தட்டிட்டில்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த பிரச்சனை எனக்கு சேதத்தை உண்டாக்கிருமோ, என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துருமோ, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருமோ, அல்லது என் வாழ்க்கை பாழா போயிருமோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரு கேடும் உனக்கு சம்பவிக்காது, ஒரு சேதமும் வராது. அங்க ஒரு வசனம் எழுதியிருக்கு, ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, அவர்கள் முடியில கூட கருகலையாம். உன்னுடைய ஒரு முடியை கூட இந்த உலகத்தில் எந்த சத்துருவும் சேதப்படுத்த முடியாது. உன் முடியில கூட தீப்பட கிடையாது. அந்த அக்கினியின் தீயின் வாசனை கூட வீசலையாம், தீ மனம் புகை கூட வீசலையாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய விடுதலை unthinkable deliverance they got. Lord delivered them in unthinkable way. நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் தேவன் அவர்களை விடுவித்தார். அந்த இயேசுவை தான் நீ இன்றைக்கு ஆராதிக்கிறாய். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் இன்னைக்கு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதே கிறிஸ்து உங்களையும் இன்னும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவிப்பது மாத்திரமல்ல, அந்த 3 பேரையும் தேசத்திலேயே கர்த்தர் அவர்களை, அந்த ராஜா என்ன செய்தான, 30ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. எங்க பிரைஸ் தி லார்ட். இந்த மூணார்ல இருக்கிற, இந்த பட்டணத்தில் இருக்கிற, இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற நீ ஒருவேளை பிசினஸ்ல இருக்கலாம், ஜாப்ல இருக்கலாம், அரசியல்ல இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிசினஸ்ல இருக்கலாம். இந்த தேசத்திலேயே தேவன் உங்களை விடுவிப்பது மாத்திரமல்ல, உயர்ந்த இடத்திலே வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசத்தோடு அந்த வார்த்தை கேளு, உன் இருதயத்தை திறந்து வச்சு கேளு. உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கடந்து வர்றது மாத்திரமல்ல, உனக்கு உயர்வும் அதை தொடர்ந்து வருகிறது. ஆமென். விடுதலை மாத்திரமல்ல, மகனை, படிக்கிற தம்பி, தங்கச்சி, வாலிபனை, வாலிப பிள்ளையை, பையனை, உங்க அப்பா அம்மா, உங்க குடும்பத்தெல்லாம் மறந்துரு. நீ ஆராதிக்கிற தகப்பன் மகா பெரியவர். குடும்பம் உன்னை உயர்த்த முடியுமோ இல்லையோ, தேவன் உன்னை உயர்த்த முடியும். ஆமென். சரி, இப்போ என்னாச்சுன்னு சொல்ல ஒரு 4 காரியத்தை மாத்திரம் வெகுமா பார்க்க போறோம். எப்பொழுது இந்த நினைத்து பார்க்க முடியாத, பிரைஸ் தி லார்ட், விசாரிப்பான் கழியாத ஒரு விடுதல், ஒரு சுதந்திரம் எப்பொழுது നിങ്ങൾക്ക് லഭിக்கும், எப்பொழுது அதை நீங்கள் அனுபவிக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற வியாதியில, போராட்டத்தில், பிரச்சனையில நீ நினைக்க முடியாத அளவுக்கு அற்புதம் சரீரத்தில் கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் பொழுது நீ விடுதலையை பெற்ற மகனாய், மகளாய் கடந்து போவாய். அல்லேலூயா. இது ஏன்னா சத்தியம்.
இது எழுதி இருக்கிறது சத்தியம். சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுக்கு நீங்க விடுதலை கூட்டத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. விடுதலை உபவாச ஜபத்துக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. விடுதலை மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. விடுதலை கூட்டம் நடக்கிற டிவிக்கு முன்னால பரிதாமா பிச்சைக்கார கூட்டம் மாதிரி உட்காரணும்னு அவசியம் இல்லை. நீ கர்த்தருடைய சமூகத்தில் வளர ஆரம்பிச்சன்னா, நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆராதிக்கிற நீ உன்னை விட ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் குறைஞ்ச சபையில் போய் ஆராதிக்கிறவனும் ஆராதிக்கிறவளும் ஜெபிக்கிறவங்களுக்கு முன்னால் நீ இருக்கிறன்னே அவங்கள விட மோசம்னு அர்த்தம். நீ அப்புறம் ஆவியில் நிறைஞ்சிட்டு காரியம் கிடையாது. நீ அவங்க கூட சேர்ந்து போயிடலாம், பூ வச்சுக்கிட்டு அவன் ஆராதிக்கிற சபைக்கு நீயும் போய்க்கலாம். அதை விட ஸ்டாண்டர்டில் நீ கூடி இருக்கிறன்னா, அவங்க ஜெபம் பண்ணாலே கர்த்தர் இறங்குனார்னா, அதை விட நீ ஜெபம் பண்ணா உனக்கு அதிகமாக இறங்குவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் மூலமாக செய்கிறத கர்த்தர் செய்யட்டும், அநேகர் இயேசுவை அனுபவிக்கட்டும். ஆனால் அதை விட நாம் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் நாம் வளர்ந்தவள்னு சொன்னா அவங்களுக்கே அற்புதம் செய்கிறோம், உனக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அந்த விசுவாசம் கிடையாது நிறைய பேர்கிட்ட. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்ம பேசுகிற அந்நிய பாஷை வேஸ்ட், அது மாய்மாலம். நம்ம நிரம்புற ஆவி வேஸ்ட். அவளுக்கெல்லாம் அது செய்கிறதே கிடையாது. செய்யாமல் உட்காந்துட்டு சண்டை கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிற அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டாரா விடுவிச்சிட்டாரான்னு சொல்லும் பொழுது எவ்வளவு கீழ்த்தரமான விசுவாசம் அவங்கள விட உனக்கு இருக்கு. இப்போ நம்ம துள்ளிட்டு சாடிட்டுலாம் காரியம் கிடையாது. அப்படியானால் அவர்களுடைய பிரார்த்தனை கேட்கட்டும். ஆனால் அதை விட நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உயர்ந்திருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய ஜெபத்தை கேட்பதற்கு கர்த்தர் அதிலும் மேலா எனக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன கவனிக்கணும்? பாயிண்ட் நம்பர் 1, கர்த்தர் இவங்களை அந்த டைமில் வச்சு விசுவாசத்தை மட்டும் பார்த்து விடுவிக்கலைங்க. அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தேவன் அவர்களை கவனிப்பார். என்ன செஞ்சாங்களாம்? இப்போ இந்த நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அவன் படையெடுத்து போய் இஸ்ரவேல் ராஜ்யத்தை அழித்து யூத சாம்ராஜ்யத்தெல்லாம் அழித்து அங்கிருந்து நிறைய பேர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை அடிமைகளாக சிறைப்பிடிச்சு கொண்டு வந்தார். அதில் ஒரு 4 பேர் இருந்தாங்க, வாலிப பையனுங்க, யூத், யவன பிராயத்தில் இருக்கின்ற யுவாக்கள்மார். அங்கே பாபிலோன் ராஜா ஒரு சட்டம் போட்டார். அவருக்கு கொஞ்சம் IAS ஆபீசர்ஸ் தேவைப்பட்டது. தேசத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட்களுக்கு மேல் கவர்னர்களாய் கலெக்டர்களாய் வைப்பதற்கு நிறைய புத்தி உள்ள யுவாக்கள் தேவைப்பட்டார். யவன பிராயத்தில் யூத்துகள் தேவைப்பட்டார்கள். உடனே அவர் ஒரு சட்டம் போட்டார். எப்பா, நம்ம தேசத்தில் இருக்கிறவங்களையும் அங்கேருந்து யூதேய தேசத்திலிருந்து இஸ்ரேல் நாட்டிலேருந்து சிறைப்பிடிச்சிட்டு வந்தவங்களையும் நல்ல வாலிபர்களாக, நல்ல புத்தி உள்ளவர்களாக, துறைமக்களாக, அழகுள்ளவர்களாக, பலசாலிகளாக கொஞ்சம் பேரை தெரிஞ்செடுத்து அவங்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடு. எத்தனை வருஷம் ட்ரைனிங் கொடு? 3 வருஷம் ட்ரைனிங் கொடு. 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து 3 வருஷத்துக்கு முடியல அவங்களெல்லாம் என்கிட்ட முன்னால் கொண்டு வா. நான் இன்டர்வியூ வச்சு அவங்கள செலக்ட் பண்ணி என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்களுக்கு நான் அவர்களை கவர்னர்களாக வைக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த யூதேய தேசத்தில் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து வந்த 4 வாலிபர்களை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள். தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. இந்த 4 பேருடைய பெயர்களையும் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் மாற்றி விட்டார்கள். அவங்க தெய்வங்களுக்கு பேரெல்லாம் இவங்க 4 பேருக்கு வச்சுட்டாங்க. நிர்பந்திச்சு பேர் மாற்றப்பட்டார்கள். அனனியா, மிஷாவேல், அசரியாவை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை பெல்ஷாத்சார்னு மாத்திட்டாங்க. தன் தேவனுடைய நாமத்தின்படி ஏன் போட்டிருக்கோம், அவன் தெய்வத்தினுடைய பேரை இவனுக்கு வச்சு விட்டான். ஆக இது பேர்ல எப்படியே இருந்துட்டு போகுது. நிர்பந்திச்சு இருந்தாலும் இவர்களுக்குள் இருந்த சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப இவங்க 4 பேரை அரண்மனை கூட்டு போயிட்டாங்க. டைம் இல்லாதனால வேகமாக போகிறேன். 4 பேர் அரண்மனை கூட்டு போயிட்டு 3 வருஷம் ட்ரைனிங். 3 வருஷம் ட்ரைனிங். ராஜா சாப்பாடு, ராஜா குடிக்கிற ட்ரிங்க்ஸு, இதைத்தான் சாப்பிடணும் 3 வருஷமும். எல்லாம் ஃப்ரீ, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் 3 வருஷத்துக்கு. அந்த டைமில் ஃபஸ்ட்டு இவங்க எடுத்த தீர்மானம் ஒன்று உண்டு. என்ன தீர்மானம் என்றால் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1:8, தானியேல் 1:8. அங்கே தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னைத்தான் தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
ம் ம் ஆ இதை இவருக்கு மாத்திரல்ல, இந்த 4 பேருக்கும் கர்த்தர் அவன் கண்களிலே தயவு கிடைக்க கட்டளையிட்டார். முதல் காரியமே தங்களை அசுத்தமாக்க, தங்களைத்தான் அசுத்தமாக்குக இல்ல என்று அவர் இருதயத்தில் எந்த செய்து தீர்மானிச்சு. இதுதாங்க ஃபர்ஸ்ட். They decided in their heart not to defile them. யாருடைய இருதயம் அங்க அக்கினியில விடுவிக்கணும்னா இங்கே ஆரம்பத்திலே, இன்னைக்கு இங்க வந்து ஆராதிக்கிற உங்க இருதயம்லாம் எப்படி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி ஆராதிச்சுக்கிறீங்க? சூழ்நிலை ஒன்று சொல்லிடுறேன். பிரசங்கிக்க பாஸ்டர் இல்லை இவங்களுக்கு. பிரசங்கிக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரசங்கிக்க பாஸ்டர்ஸ் இல்லை, பிரிஸ்ட் இல்லை. ஆராதிக்க ஆராதனையும் இல்லை, ஆலயமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். யாரும் கண்டிக்கிறதற்கோ உபதேசிக்கிறதற்கோ ஒருத்தரும் இல்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, பெரியவங்க இல்லை, ஒருத்தரும் இல்லை. ஆனாலும் இவர்கள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தாங்க. அல்லேலூயா. அரக்க இல்லாயிருந்தும் சந்தோஷப்படுறேன். பிரசங்கிப்பார், படிப்பிச்சு கொடுக்குவான், பாஸ்டர் இல்லை. ஆராதிச்சு பலம் பிராபிப்பான், ஆராதிப்பான். ஆலயம் இல்ல, சபயோகம் இல்ல. சிக்ஷிப்பான் அல்லங்கில் சரிப்படுத்த, கண்டிக்கிறதுக்கு சிக்ஷித்து நீ இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பதற்கு தடசம் செய்யானோம் ஆளும் இல்ல. ஆனா அவர்கள் இருதயம் எப்படி இருந்துச்சு? இதாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹலோ, நீங்க உன்னை கொண்டு போய் எந்த தீச்சூளையில அக்னி சூளையில போட்டாலும் அங்க விடுவிக்கணும்னா நீ ஜெபிக்காமலே, இவங்க ஜெபிக்கவே கிடையாது. ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை வேணும்னு கேட்கவே கிடையாது. ஆனா அவங்களுடைய யவன பிராயத்தில், வாலிப பிராயத்தில் அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தது. நான் முன்னால் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவேன். சாகச்சரியங்கள் எல்லாம் நமக்கு பிரதிகூலமாக இருக்கும்போது நம்மளை ஆராதிக்கின்றதும், பைபிள் வாய்க்கின்றதும், பிரார்த்திக்கின்றதும், கொடுக்கின்றதும் தெய்வத்தின்னு ஒரு பிரசாதம் உள்ள காரியம் இல்லை. தமிழ்ல சொல்றேன். நமக்கெல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கும்போது, ஒரு பிரச்சனையும் போராட்டமும் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவனை ஆராதிப்பதோ, ஆலயத்துக்கு வருவதோ, உபவாசத்துக்கு வருவதோ, தசமபாக காணிக்கைகளை கொடுப்பதோ, பைபிள் படிப்பதோ பெரிய காரியமே இல்லை, தேவனுக்கு பிரியமானதில்லை. சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக இருக்கும்போது, സാഹചര്യങ്ങൾ എല്ലാം നിനക്ക് പ്രതികൂലമായി ഇരിക്കുമ്പോൾ നിന്റെ ആത്മീയ ജീവിതം എങ്ങനെയാണ്? That is the question mark. That is a question mark. When the circumstances, all circumstances comes against you, what will be your standard of spiritual quality? உனக்கு ஆராதனைக்கு வழி இல்லை, பைபிள் படி 3 வருஷம் இவங்களுக்கு யாரும் இல்லை, கையில் பைபிளும் இல்லை. அந்த நாட்களில் நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன்று ராஜா வீட்டில் ஒரு எழுதி வச்சிருப்பான், ஒன்று பத்திரிகை பெருசாக, அப்புறம் ஆலயத்தில் இருக்கும், அவ்வளோதான். இன்னைக்கு எல்லார் வீட்லையும் பைபிள் இருக்கு, ஆனால் படிக்கத்தான் மாட்டோம். கிறிஸ்தவ வீட்டில் 3/4 போய் பாருங்க, 99% கிறிஸ்டியன்ஸு பைபிள் படிக்கிறது கிடையாது. கல்லறை கிறிஸ்தவன் போவான், உட்காருவாங்க, வருவாங்க, பைபிளில் இருக்கிற புஸ்தகமே தெரியாது. இவர்களை கர்த்தர் கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆகையினால் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், எல்லாம் எதிராக இருக்கும் பொழுது நீ பாவம் செய்கிறதுக்கு இப்போ எல்லா சூழ்நிலையும் இருக்கு. உன்னை கவனிக்க ஆள் இல்லை, உங்களை கண்டிக்க ஆள் இல்லை, உங்களை சிக்ஷிக்க ஆள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்களை சரிப்படுத்துவான் ஆறும் இல்லை. நீங்கள் ஒற்றைக்கான எந்த வேணுங்களும் செய்யாம். காரணம், அரண்மனை காம்பவுண்டு கருத்து எவ்வளோ வேணாலும் தண்ணி அடிக்கலாம். அங்கே ராஜாவினுடைய சாப்பாடு. ஏன் இவர்கள் ராஜா போஜனத்தினாலும் ராஜா குடிக்கிற ட்ரிங்க்ஸினாலும் தீட்டுப்படுத்தல? ராஜா பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாக்களின் ஆகாரம் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் ஃபுட்டு ரெடி பண்ணி அவர்கள் தெய்வங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து அதை பூஜை செய்து விட்டு தான் அது டைனிங் டேபிளுக்கு வரும். அங்கே தெய்வங்களுக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் வரும் அந்த அந்த புறஜாதிகளுடைய ராஜாக்களுடைய வீட்டில். 2வது, அவங்க குடிக்கிறது எல்லாமே மதுபானங்கள் தான், மத்தியபானமே உண்டு. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹாட் லிக்யூர்ஸ் தான், ஸ்ட்ராங் லிக்யூர்ஸ் தான்.
தண்ணியே சொல்லலை இங்க. ஆகையினால இது தானியேலுக்கு தெரியும், சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு தெரியும். இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 வெளிப்பாடு இருந்தது. they had great vision in their heart. we are the children of Lord Jehovah. நாங்க யாருடைய பிள்ளை சொல்லுங்க. நீ எத்தனை பேருக்கு நடுவில் இருந்தாலும், நீ எத்தனை காம்பவுண்டு வாளுக்கு நடுவில் இருந்தாலும், எவ்வளவு ரகசியமான இடத்துல இருந்தாலும், நீ தனிமையில் இருந்தாலும், உனக்கு முன்னால் அத்தனை மதுபானங்களும் அத்தனை விதமான காரியங்களும் அனுபவிக்கத்தக்கது இருந்தாலும், உன் இருதயம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் வரப்போகிற பிரச்சனையில் கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. நம்மளை பார்க்க தான் ஒய்ஃபு பக்கத்தில் இல்லையே, பாஸ்டர் பக்கத்தில் இல்லையே, நம்ம ஆடுவோம், டான்ஸ் ஆடுவோம், தண்ணி அடிப்போம், சினிமா பாட்டு பாடுவோம். உனக்கு ஆபத்து இருக்கு மகனே, ஐயோ மகளே, உன்னை பார்க்க ஆள் இல்லை, ஸ்கூலில் காலேஜில் தனிப்பட்ட ஜீவிதத்தில் என்னை யாரும் இல்லை, பார்க்க ஆள் இல்லை. உனக்கு ஒரு நாள் ஆபத்து வெளியே வரும்போது நீ இருக்க மாட்ட, நீ இருக்க மாட்ட. ஆனால் மக்களுக்கு தெரியாது இவன் ஏன் செத்தான் திடீர்னு, இவன் ஏன் செத்தான்னு தெரியாது. அவன் அங்கே இருந்து ரகசிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எழுதி வச்சுக்கிட்டே வருவார். அதே நேரத்தில் இவர்கள் இருந்த தீர்மானம், நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம். காரணம், எங்கள் சரீரம் தேவனுடைய, எங்கள் சரீரம் தேவனுடைய, നിങ്ങളുടെ ശരീരം ദൈവത്തിൻ്റെ മന്ദിരമാകുന്നു. எஸ் அல்லேலூயா. இது உங்களை கர்த்தர் விலைக்கு வாங்கி இருக்கிறார். நினைச்சா அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். 3 வருஷம் ஃப்ரீ, என்ன வேணாலும் செய்யலாம். அவங்க சொல்லிட்டாங்க, இந்த சாப்பாடும் வேண்டாம், இந்த ட்ரிங்க்ஸும் வேண்டாம், எங்களுக்கு பருப்பு கறி, டாலு, வெஜிடபிள், சாதா சாப்பாடு கொடுங்க. ஆமா, இந்த காரியத்தை தான் கர்த்தர் பார்த்தார். ஆஹா, அது பைபிளில் ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டில் ஒன்று உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு, ஆனால் எல்லாமே தகுதியாகவும் இருக்காது, பக்தி விருத்தியும் உண்டாக்காது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அனுபவிக்க, நீயும் அனுபவிக்க மகனே மகளே. என்னால் எல்லாம் யோக்கியமானோ, எல்லாம் ஒரு விசுவாசிக்கு யோக்கியதை உள்ளதானோ, எல்லாம் ஒரு விசுவாசிக்கு தகுதியானதா, எல்லாம் செய்ய உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா 100 பேருக்கு நடுவில் இருக்கும் பொழுது நீ யார், அதை வெளிப்படுத்து. கல்யாணம், அதுல நீ யார் வெளிப்படுத்து. அப்ப மட்டும் என்ன ஊர்க்காரன் உனக்கு வேணும், சொந்தக்காரன் வேணும்? 100 பேருக்கு நடுவில் கல்யாணம், அது வரைக்கும் நல்லா இருக்கிற ஆணும் பெண்ணும் கல்யாணம்னு வந்த உடனே, ஐயோ அவங்க அப்படி சொல்றாங்க, ஐயோ இவங்க எப்படி சொல்றாங்க, அன்னைக்கு தான் உனக்கு சாபம் இறங்குது. மரணம், உன்னுடைய அடக்கம் மற்றவங்களை விட வித்தியாசமா இருக்கணும். வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை உலகம் பார்க்கும்போது 2 சம்பவத்தில் தான். ஒன்று, நம்முடைய வீட்டில் நடக்கிற கல்யாணத்தில் உலகம் ஃபுல்லாக பார்க்கும். இன்னொன்று, நம்ம வீட்டில் நடக்கிற மரணத்தில் உலகம் ஃபுல்லாக என்ன செய்யும், பார்க்கும். இந்த நேரம் தான் நம்ம சாட்சியை வெளிப்படுத்தணும். எல்லாரும் சொல்கிறாங்க, பந்தக்கால் நட சொல்கிறாங்க, மா இலை கட்ட சொல்கிறாங்க, தாலியை கட்ட சொல்கிறாங்க, மாலையை போட சொல்கிறாங்க. பின்ன நீ எதுக்கு ரட்சிக்கப்படணும்? நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் இந்தப்பட்ட வைராக்கியம், என்ன நடந்தாலும் எங்களை நாங்கள் அசுத்தப்படுத்துவதில்லை, ഞങ്ങളെ ഞങ്ങൾ മലിനപ്പെടുത്തുകയില്ല. ഞങ്ങൾ ദൈവത്തിന് കർത്താവാം ക്രിസ്തു യേശുവിന് സ്വന്തം ജനങ്ങളാണ്, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நாங்கள், பரிசுத்த ஜாதிகள் என்கிற தீர்மானம் நமக்குள்ள இருக்கணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல 100 பேர் இருக்கட்டும், குழப்பம் இல்லை. 460 பேர் இருந்த நேவியில், அவ்வளோ ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த நேவியில் நான் ஒரு ஆள் தான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தோம். 3 வருஷம் அங்கே இருந்தோம். எனக்கு தெரிஞ்சது அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, ஒர்க் ஷாப்பு, ஃபுட்பால் கிரவுண்டு, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு, அப்புறம் என் ஜோலி ஸ்தலம், பின்ன ஆராதனை ஸ்தலம், பாக்கி நிறைய உண்டு. அங்கே அனுபவிப்பதுக்கு நிறையா உண்டு. பார் உண்டு, தேட்டர்ஸ் உண்டு, காம்பவுண்டில் எல்லாம் உண்டு. அந்த பக்கம் வரைக்கும் நான் போனதில்லை, எங்கே இருக்குன்னு நான் பார்த்ததில்லை. அங்கே 3 வருஷத்துல 4 தடவை உட்காந்து பைபிளை படித்தேன், அவ்வளோதான். ஃபுல்லாக படித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் 2வது பாயிண்ட், நம்ம வேகமாக போகலாம். ஆக இவர்கள் அதற்கு ஒப்பு கொடுத்ததுனால அந்த 3 வருஷம் முடிவில் ராஜா பரீட்சை வச்சார். ஐஏஎஸ் பரீட்சையில் இவங்க தான், இந்த 4 பேரும் தான் நம்பர் 1 செலக்ட் ஆனாங்க. 10 மடங்கு
சமர்த்தராக இருந்தார்கள் மற்ற எல்லாரை விட. நீங்கள் அதை கடைசியில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 1ஆம் அதிகாரத்தில் 10 மடங்கு 20ஆம் வசனத்தில் வேண்டி டைம் இல்லை. இப்படி இவர்களுக்கெல்லாம் இப்போ ப்ரொமோஷன் கொடுத்தாச்சுங்க. ப்ரொமோஷன் கொடுத்து வரையில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. ராஜா ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. ராஜா என்ன செய்கிறாருங்க? ராத்திரி ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அதை காலையில் மறந்துட்டார். நிறைய பேர் நமக்கு சொப்பனம் கண்டா ராத்திரி காட்டின சொப்பனம் ராத்திரி ராவில மறந்து போகல. சந்தோஷம் அது நீ சந்தோஷம் கண்ட சொப்பனை ഞാൻ പറയാൻ പറ്റുമോ? ഇതുപോലെയാണ് ഈ രാജാവ് ചോദിക്കുന്നത് ദേശത്തിൽ. എല്ലാവരും ഇങ്ങ് വാ, എല്ലാ വിദ്വാൻമാർ ஞானிകളെല്ലാം വാ, കൽദയ ദേശത്തിലുള്ള ബാബിലോൺ ദേശത്തിലുള്ള ஞானிகள்லாம் வா. நான் நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன புத்திசாலி பார்த்தீங்களா இவன்? நான் நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டேன். நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அது மாத்திரமில்ல, அதுக்கு சொல்லல்னா உங்களை எல்லாரையும் துக்ளக் மாதிரி. இவன் ஒரு ராஜா சோத்திரம். உடனே சட்டம் போட்டாச்சு, ஒருத்தனுக்கும் சொல்ல தெரியல. உடனே எல்லாரும் வெட்டி கொல்லுன்னு ஒன்று அங்கே உள்ளவனுங்க முதல்ல தேடுறது தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா இவனுங்களை தான் கொல்றதுக்கு தேடுறான். செகண்ட் பாயிண்ட், இவங்க என்ன செஞ்சாங்க படிங்க. 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரோடு பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. 2வது அதே நான் இப்போ சொல்கிறேங்களுங்க, நீ எப்பவும் ஜெபிச்சன்னா வாச்சோ ஆமென். சரியா பிரைஸ் எல்லாம் எல்லாரும் பாருங்க. 4 பேர் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஜெபிக்கிறதுலே ஒன்று போல இருக்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டு இருந்தால் இப்படி வையி, இல்லைன்னா உன்னை நாசமாக்குற ஃப்ரெண்டு அவன் எவனாக இருந்தாலும் கூட்டு வச்சுக்கிடாது. வேலையில் ஐக்கியம் இருக்கலாம், ஆனால் பர்சனலாக அவனுங்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? ஐக்கியம் இருக்கக்கூடாது. அவன் கூப்பிட்ற இடத்துல போய் நீ கும்மாளம் அடித்து மதுபானம் பண்ணி சீட்டாடி கிளப்பாக போய் பாருக்கு போய் உனக்கு ஐயோ. அப்புறம் என்னைக்கு ஒரு சம்பவம் வெளியே வரும்போது பாவத்தின் சம்பளம், அப்போ கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். இங்கே என்ன நடக்குது பாருங்க. 4 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, 4 பேர் நல்லா ஜெபிக்கிறவங்க. இப்போ தேசத்தில் ராஜா பார்த்த சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு இவங்க 4 பேரும் ஜெபிக்கிறாங்க. தானியேலுக்கு சொப்பனத்தை கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதான் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் கர்த்தர் உனக்கு செய்வார். உன் வீட்டில் நீ நினைச்சே பார்க்காத ஒரு அற்புதம் நடக்கும், ரட்சிப்பு நடக்கும். உன் பிசினஸில், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகும். உன் படிப்பில் ஒரு அற்புதம் நடக்கும். உனக்கு இருக்கிற கேசுகளில் நீ நினைச்சு பார்க்காத ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அதோட உயர்வும் உண்டு. விடுதலை மாத்திரமில்லை, விடுதலை கழிஞ்சவங்க 3 பேரையும் உயர்த்தினது போல தேவன் உங்களையும் உயர்த்துவார். போராட்டம் கழிஞ்சு வரும்போது உயர்வு உண்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா 4 பேரும் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்திட்டார், அர்த்தத்தையும் வெளிப்படுத்திட்டார். போய் சொல்லிட்டாங்க, எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. இப்போ எனக்கு அது காரியம் இல்லை. இவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நீங்களும் நானும் ஆபத்து வரும்போது மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது. ஒரு வசனத்தை ஆண்டவர் தெரியாமல் ஆவி பைபிளில் எழுதி வச்சிருக்காரு. ஆபத்து காலத்தில் சொல்லுங்க சந்தோஷம். மலையாளத்தில் ஒன்று பறஞ்சேன். பகுதி தமிழாய் போய் ஆமா. when you are in trouble, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை, நீ என்னை. அதனால தான் உனக்கு என்ன வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நீ எப்போ தான் ஜெபிப்ப. நீ எப்பவும் ஜெபிக்கிறவளாக இருந்தா ஆபத்து காலத்திலையும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அக்னி ஜுவாலையில் போய் விழும்போதெல்லாம் ஜெபிக்கவே இல்லை, சந்தோஷமாக போய்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. சிங்கக்கபியில் போடும்போதும் சரி, ஜெயிலில் போடும்போதும் சரி, அவங்க ஜெபிக்கவே இல்லை. ஏன்னா எப்பவும் ஜெபிக்கிற பிள்ளைங்க. அவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிப்பாங்க. ஆல்வேஸ் தே யூஸ் டு ப்ரே. தே ஆர் பிரேயர் வாரியர்ஸ். தேவர் எப்பவும் ஜெபிக்கணுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன
மார்க்கெட்டுக்கு போனாலும் ஜெபிச்சுக்கிட்டே போகலாம். முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபிக்கிறது ஒரு டைமாக இருக்கும். ஆனால் நீ வண்டி ஓடிக்கிட்டே ஜெபிக்கலாம் இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டே ஜெபிக்கலாம் இல்லை, நடந்து போகும்போதே ஜெபிக்கலாம் இல்லையா? சோத்ரா. நான் வீட்டை விட்டு வெளியே இறங்கணுன்னு ரோட்டில் வந்தோன்னு சொல்லுவேன், கர்த்தாவே ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் என்னோடு வருவீராக, நாம் பட்டணத்தை சுற்றி நடந்து வருவோம். அல்லேலூயா. எல்லாம் பட்டணத்துக்கு நடுவில் போகும்போது கர்த்தாவே இந்த மூணாரை தந்ததுக்காய் சோத்திரமே, அங்கேருந்து 4 பேர் கையை தூக்குவான், அவனை பார்த்தா நான் கை தூக்குறேன்னு நினச்சிக்கிட்டு, சரி தூக்கு, பிரச்சனை இல்லை, நம்ம கர்த்தரை பார்த்து தூக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜோம் பண்ணே. வண்டியில் ஏறும்போது டோருக்குள்ளே போகும்போது சொல், கர்த்தாவே நீங்களும் வாங்க, 2 பேரும் ஒன்றா போகும். ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லிட்டே போ, பரீட்சை எழுதும்போது சொல்லிகிட்டே போ, ஸ்போர்ட்ஸுக்கு போறியா சொல்லிக்கிட்டே போ, வேலைக்கு போகிறீங்களா சொல்லிக்கிட்டே போங்க, எந்த இடத்துக்கு போனாலும் சொல்லி இப்போ ஏதாவது பர்ச்சேசிங் போறியா சொல்லிக்கிட்டே போ. எல்லாவற்றிலும் லாபமாகவும் தருவார், நல்லதையும் தருவார் கர்த்தர். எப்பவும் ஜெபிக்கணும், சமையலாக்கும் போதும் ஜெபிக்கணும். முறுமுறுத்துக்கிட்டே நீ சமையலாக்குனா நாய் கூட சாப்பிட முடியாது. கர்த்தாவே நான் கையிட்டு செய்கிற அந்த கிச்சன் வேலைகளெல்லாம் என்ன செய்யும், ஆசீர்வதின்னு சோம் பண்ணி சும்மா தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு ஏதோ மஞ்சளப்பொடியை போட்டு போய் நல்ல மனுஷன் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னு நீ எப்படி ரிஸ்க் எடுத்து வச்சாலும் நாய் கூட கொஞ்சம் மாந்து பார்த்துட்டு போயிடும். எங்கே தேவனுடைய பிரசன்னம் உண்டோ அங்கே அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு, விடுதலை உண்டு. ஜெபிச்சாங்க, சரிங்க, அதுலேயும் அற்புதம் நடந்தது. 3வது அவங்ககிட்ட இருந்த நல்ல கேரக்டர் பார்க்கலாமா? எடுத்து படிங்க, 3வது அதிகாரத்துக்கு கடந்து வாங்க. இப்போ இந்த ராஜா அடுத்து ஒரு வேலையை பண்ணுறாரு. ஒரு பெரிய தெய்வ சாமி உண்டாக்குறாரு, சொரூபம் உண்டாக்குறாரு. 60 முழம் உயரம், 6 முழம் அகலம், ஒரு பொன்னால தங்கத்தால் ஒரு பெரிய விக்கிரகத்தை உண்டாக்கி வச்சிருக்காரு. 60 முழம்னா 90 அடி, 6 முழம்னா 9 அடி, 1 முழம் 1.5 அடி. இவ்வளோ பெரிய தூராயிரம் சபமூவியில் பிளைன்ஸில் அதை நிறுத்திட்டு எதுக்கு பிரதிஷ்டை, இப்போ கும்பாபிஷேகம் வச்சுருக்காரு. அவர் உண்டாக்கின சாமிக்கு என்ன வச்சுருக்காரு, சக்தி கொடுக்கணும்ல. ஆமென். அதில் எல்லாத்தையும் கூப்பிட்டு எடுத்து எல்லா நாட்டிலிருந்து வந்தவங்க ஃபுல்லாக அதுக்கு முன்னால் வந்து விழுந்து பணியணும். கவர்னர்கள், கலெக்டர்கள், மந்திரிமார், வித்வான்மார், சகல ஜனங்களும் வந்து எல்லாம் நான் கிண்ணற, நாதசுரம், வீணை, சுரமண்டலம் எல்லாம் வந்து பதிஞ்சு எல்லாம் பிரதிஷ்டை பண்ணணும். எல்லா ஜனங்களும் குப்புற விழுந்தான். 3 பேர் மாத்திரம் நிமிர்ந்து நின்னான், விழலை. அந்நிய இருக்குன்னு அந்நிய தெய்வங்களுக்கு தலைக்க விழுந்து விழலை. அங்கே கண்டுபிடிச்சிட்டானுங்க. பாருங்க பார்க்கலாம், 12ஆம் வசனம் 3:12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்க முடியும் வந்து குற்றப்படுத்துறானுங்க. இவனுங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். நல்லா கவனிங்க மக்களே. நீ ஒரு விசுவாசி ஒரு அரசியல் ஆபீஸில் இருந்தாலும் எல்லா கண்ணும் ஒன்றை தான் பார்க்கும். எல்லாரும் தண்ணி அடிப்பான் பார்க்காது, நீ தண்ணி அடிச்ச கவனமாக பார்க்கும். நீ வேலை செய்கிற இடத்துல 100 பேர் வட இந்தியாக்காரன் இருப்பான், நீ அங்கே உள்ளவன் இருப்பான், இங்கே உள்ளவன் இருப்பான், தப்பு பண்ணுவான், ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. நீ ஒருத்தி இருப்ப, உன் மேலே தான் கண் இருக்கும். இவங்க பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவில் இந்த 3 பேர் மாத்திரம் விழுந்து கும்பிடலைங்கிறத கண்டுபிடிச்சிட்டானுங்க. பாருங்க, உன் கண்ணு எங்கே போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தப்பு பண்ணால் கரெக்டாக முதல்ல வெளியே கொண்டு வந்துடுவான் பிசாஸ். அதனால தான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு பார்த்துட்டு 3 பேர் மட்டும் விழலைங்கிறது, நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. எப்படி குத்தி கொடுக்குறான் பார்த்தீங்களா? எப்படி குத்தி கொடுக்குறான் பார்த்தீங்களா? உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுறோம், இப்படி தான் குத்தி கொடுப்பான். நீ ஒன்று செஞ்சிருப்ப, அதை 9ஆ போய் உன் சீனியர்கிட்ட குத்தி கொடுப்பான். ஆனாலும் கர்த்தர் ஜெயிப்பார். ராஜாவாய் உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். எல்லாரும் குப்புறம் தான் 3 பேர் விழா. மலையத்திலோடு வாய்க்கா 3:12. അങ്ങനെ എന്ന് പറഞ്ഞാൽ അവരത് അടിമയായിട്ടില്ല. 3வது காரியம், இப்போ நான் சொல்கிறேன், லட்சக்கணக்கான ஜனத்திற்கு நடுவில் நீ இருந்தாலும் தேவனை தவிர, தேவனுடைய காரியங்களை தவிர புறஜாதிகளோடு கூட நீ ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடாது. இப்போ டிசம்பர் வருது பாருங்கள், எஸ்டேட்டுகளில் ஒரு பிரச்சனை வரும். டிசம்பர் வந்தால் என்ன வரும்? வரி கொடு, சந்தா கொடு, சாமியை கும்பிட கொடு. நீ சாமியை கும்பிட வரலனாலும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன செஞ்சிரு,
கொடுத்துரு. உடனே நம்மளுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொடுத்துட்றோம், எங்கள் விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க, சபையில் இருக்கவங்ககிட்ட என்ன செஞ்சிடாதீங்க, எங்கள் பாஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னா எங்களை நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் புதிய ஏற்பாடு பைபிள் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. விசுவாசி அவிசுவாசி இணைக்கப்பட்டாலே சில பிரச்சனைகள் உண்டு. விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நீயும் எல்லாரும் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். 3 பேர் மாத்திரம் மேலே நோக்கி பார்த்து அவர்கள் அதற்கு முன்பதாக விழ தயாராயில்லை. எங்களுக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, கலெக்டர் ஜோலி போனாலும் பரவாயில்ல, கவர்னர் ஜோலி போனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல. ஏன்னா தீச்சூளையில் அக்கினி சூளையில் போடுவோம்லாம் சட்டம் போட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். என்ன போனாலும் பரவாயில்லை, இந்த அக்கினி சூளைக்குள்ள போய் பரலோகத்துக்கு போகிறதை மேலானதுன்னு விட்டாங்க. இதை கும்பிட்டு நரகத்துக்கு போகிறத விட, நிரந்தரமாக எரிகிற அக்கினிக்கு போகிறத விட, இதை கும்பிட்டு எங்கே போகணும்? நிரந்தரமாக நரகம் என்கிற அக்கினி ஜுவாலைக்கு போகணும். அங்கே அக்கினி ஜுவாலை நிரந்தரம், அவியாத அக்கினி. இதை கொஞ்ச நேரம் கும்பிட்டுட்டு அவியாத அக்கினிக்கு, நிரந்தரமான அக்கினிக்கு போகிறத விட நிமிர்ந்து நின்று தற்காலிக அக்கினியில் போய் நித்திய ஜீவனுக்கு தேவனோடு போவது மேல் என்பதை புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்ததுங்க. தே ஹேட் ரிவலேஷன். நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஏன் கிறிஸ்தவங்களா இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்ல தெரியல. ஏன் இந்த சபைக்கு போறேன்னா சொல்ல தெரியல. நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நாம் போக வேண்டிய இடமோ நித்திய ஜீவன். தற்காலிக அக்னி ஒரு 10 நிமிஷத்தில் சோலி முடிஞ்சிடும். ஆனால் நித்திய அக்னி நரகத்தில் நித்தியமாக நீ வேதனைப்படணும். இங்கே இருக்கிற சில பேராக இருந்தாலும் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகத்தில் 100 பேருக்கு முன்னால் அல்லது லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் சரி, நீ எந்த அரசியலில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்களாம் உயர்ந்த பதவிகளுக்கு இன்னும் வரணும். ஆனால் நீங்கள் உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும், இவன் உண்மையான தேவனுடைய விசுவாசி, இவங்க நம்ம கும்பிடுற நம்ம செய்கிற பூஜைகளுக்கு இவனுங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். எஸ்டேட்டுகள் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, அரசியலில் பொலிட்டிக்கல்னாலும் சரி, நம்ம வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நிமிர்ந்து நிற்கணும், பயந்து குனிந்து விடுவதல்ல, நிமிர்ந்து நிற்கணும். கர்த்தருக்காய் சத்தியத்திற்காக நிமிர்ந்து இருக்கிற விசுவாசியாய் காணப்படணும். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்த எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய அற்றத்தோடு கடைசி பரியந்தம் எனக்கு அவரை கேவலப்படுத்தக்கூடாது. 3 பேர் பாருங்க, அந்த தேசத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டானுங்க. அவனுங்க 3 பேருடைய வைராக்கியம் ராஜாவையே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாத்திடுச்சு. நீ ஒரு ஆள் கர்த்தருக்கு பிரியம் வந்தானா உன்னுடைய ஆஃபீஸில், உன்னுடைய இடங்களில் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். கண்டிப்பாக வரும். உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை இவர் வெளிப்படுத்துவார். இப்போ என்னாச்சு? ஓகே, இப்போ 4வது இவங்க குற்றம் சொன்ன உடனே 3 பேரை ராஜா கொண்டு வந்து வர சொல்லிட்டார். ராஜா இப்போ கேட்குறார், ஏய் எனக்கு முன்னால் நிற்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் நிறுத்தின இந்த அந்த சிலையை, பிம்பத்தை, விக்கிரகத்தை நீங்கள் ஆராதிக்கலையா? ஆமாம், ஆராதிக்கலை. என்னை உங்களுடைய இந்த அக்கினி சூளைக்கும் உங்கள் கைக்கும் தப்புவிக்கக்கூடிய தெய்வம் யார்? சவால் விட்டார். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? இப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு மெதுவாக ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. 3:16 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அவர் ஞானமாக சொன்னாங்க, சண்டைக்கு போகல. நீங்களும் என்ன செய்யணும்னா, அங்கே யார் சாமி பெரிய சாமி, யார் கடவுள் பெரிய கடவுள் ஆர்குமெண்ட்லாம் போகக்கூடாது. அவங்க சொல்லிட்டாங்கப்பா, டியூட்டியில் என்ன வேணுமோ கேளு, நம்ம செய்கிற வேலையை குறித்து நீ நிறைய கொஸ்டின் கேளு, நான் பதில் சொல்கிறேன். இது என்னுடைய ஆவிக்குரிய காரியம், எனக்கு என் தெய்வத்திற்கும் உள்ள காரியம். இதில் நாங்கள் ஆர்குமெண்ட் செய்கிறதுக்கு சரி, ஆர்குமெண்ட் செய்கிறதுக்கு நாங்கள் தயாரல்ல. சுமூத்த ஆன்சரை கொடுத்துட்டு ஷார்ட்டாக முடிச்சுக்கோ. அங்கே தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு வைக்காது.
வேலையில் குற்றம் இருக்கா, குறை இருக்கா, நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு டியூட்டியில் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு கேளு சொல்கிறேன். ஆனால் இந்த காரியத்தை குறித்து இது எங்களுடைய பர்சனல் மேட்டர், இது என்னுடைய ஆத்மாக்கு சம்பந்தப்பட்ட காரியம், இது எங்களுடைய நித்தியத்தை சம்பந்தப்பட்ட காரியம். இதை பற்றி ராஜாவுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா சொன்னால் நிறைய பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் எங்கேயோ அதிகமாக கடவுளை குறித்து நம்முடைய தேவனை குறித்து ஆர்குமெண்ட் வைக்கக்கூடாது. ஆனால் யாருக்காவது இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்லலாம். பட் நோ ஆர்குமெண்ட், பட் யூ கேன் டெல் அபவுட் ஜீசஸ் அண்ட் இஸ் லவ் அண்ட் இஸ் எவ்ரிதிங். அதெல்லாம் கவனிக்கணும். நோ ஆர்குமெண்ட். யார் பெரிய வாங்க உட்காந்து பேசும் வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் நிறைய உங்களுக்கு பைபிள் தெரியும்ல, நம்ம உட்காந்து பேசும். ஐ எம் நாட் ரெடி டு ஆர்கியூ எனிதிங். நான் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறேன்ல. உனக்கு டவுட் இருக்கா, இயேசு கிறிஸ்துவை பற்றி உண்மையாக தெரிஞ்சு கொள்ளணுமா வா. அல்லேலூயா. யார் பெரியதுன்னு ஆர்குமெண்ட், அது கர்த்தரே வெளிப்படுத்தணும். அது கர்த்தரே வெளிப்படுத்தணும். அவங்க ஆர்குமெண்ட் பண்ணலை, அதனால் கர்த்தரே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்போ கடைசியாக ஒரு காரியத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 2 வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிக்கிற அக்னி சூளைக்கும் ராஜாவியாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளவில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. ஒன்று மலையாளத்தில் அவசானமாயிட்டு ஒன்று வாய்க்கா. விடுதலை கொடுக்கும், விடுவிக்கும். அல்லெங்கிலும் இல்லா பிம்பத்தே. பிரைஸ் தி லார்ட். கடைசியா இவர்களை காணப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை குறித்த அறிவு. அவர் ஆராதிக்கின்ற தெய்வத்தை குறிச்சுள்ள பரிஞானம். The knowledge about the Lord to whom they are serving is the great thing. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும். அவன் சொல்றாங்க, ராஜாவே தீச்சூளையை விட அக்னி சூளையை விட என் தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். உன்னுடைய அக்னியை பட்சிக்கிற அக்னியாகி என்னுடைய தேவன் அழித்து போடுவார். நின்ற தீயே என்ற தீயாயே ஆமேன் தகிப்பிக்கின்ற தீயாயிருக்கின்ற என்ற கர்த்தாவு நின்ற தீயே தணுப்பிச்சு களையும். அந்த அக்னியை விட நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த அக்னி. ராஜாவே தெரிஞ்சுக்கோ, அதற்கு உன் கை, உன்னுடைய கையை விட என் தேவனுடைய கை பலத்த கரம். ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் எங்களை விடுவிப்பார், உன்னுடைய தீச்சுளைக்கும் அக்னிக்கும் எங்களை விடுவிப்பார். இதுதாங்க அறிவோட கர்த்தரை ஆராதிப்பது. ஏங்க இவங்களுக்கு பிரசங்கிக்க பாஸ்டர் இல்லை, ஆராதிக்க சபை இல்லை, படிக்க பைபிள் இல்லை, எப்படிங்க கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்தாங்க? அந்த காலத்தில் சின்ன வயசுலேருந்து கேட்டதை வச்சு தியானிச்சு 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 தியானிச்சே வளர்ந்தாங்கங்க. அல்லேலூயா. இதுக்குத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அதைத்தான் பேதுரு 2 பேதுருல 1:2-3 சொன்னாரு, கர்த்தரை அறிகிற அறிவில் தான் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். நீங்களை விழிச்சவனை குறிச்சுள்ள பரிஞானத்தில் ஆன நீங்களுக்கு கிருபையும் சமாதானமும் வர்த்திக்கின்றது. அதே போல உங்களை அழைத்தவருடைய அழைத்த தேவனை குறித்து அறிகிற அறிவினால தான் உங்களுக்கு இந்த உலகத்திற்குரியதும் தேவ பக்திக்குரியதும் கர்த்தர் கூடுதலாய் கொடுக்கிற கடவுள். இதில் தான் நீங்கள் வளரணும். நல்லா கவனிங்க. இதுக்கு தான் டெய்லி பைபிளை படிக்க சொல்கிறேன். நீ சயின்ஸில் வளரனா சயின்ஸ் புக்கு படிக்கணும், பொலிட்டிக்கலில் வளரனா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். அந்தந்த அறிவு சம்பந்தமான புக்குகளை படித்து அந்தந்த அறிவில் வளரலாம். ஆனால் கர்த்தரை அறிகிற கடவுளை அறிகிற அறிவில் வரணும்னா நம்முடைய தேவனை குறித்து எழுதியிருக்கிற இந்த சத்திய வேத புஸ்தகத்தை நீ வாசித்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் பைபிள். இதை அறிய 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 கிறிஸ்துவை குறித்த அறிவில் பெருக பெருக உங்களுக்கு கிருபை பெருகும், சமாதானம் பெருகும், ஜீவனுக்கு வேண்டியதும் பெருகும், தேவ பக்திக்கு வேண்டியதும் பெருகும். பெருகி கொண்டே இருக்கும். இல்லைன்னா அதனால தான் கர்த்தர் சொல்றார் ஓசியா 4:6, என் ஜனங்கள் எதனால அழிஞ்சு போறாங்களாம்?
ഒസയാ പുസ്തകം 4:6 ഒരു വചനമുണ്ട്. എൻ്റെ ജനങ്ങൾ എന്തുകൊണ്ട് സങ്കാരമാകുന്നു, നശിച്ചു പോകുന്നു? പരിജ്ഞാനമില്ലായ്ക കൊണ്ട്, அறிவில்லாததுனால. நீ வந்தா பைபிள் படிக்கிறதே கிடையாது, கிறிஸ்தவ பைபிள் படிக்கிறதே கிடையாது, கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாது. பிறந்தெண்ணை கொண்டு போவான் தூக்கிட்டு, அப்புறம் கல்யாணத்தனை கொண்டு போவான், அப்புறம் செத்தெண்ணெய் கொண்டு போவான். இது 3 தான் அவனுங்களுக்கு தெரியும். இதுக்கு தான் இப்போ பள்ளி சபைன்னு சொல்லுவான். இதுக்கல்ல, நாம் நித்திய ஜீவனுக்கு போவதற்காக தேவனை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவில் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவரை குறித்துள்ள வார்த்தைகளை அதிகமாக படிக்கணும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அதான் அது சொல்லிட்டாரு. வேதத்தை, சத்திய வேத புஸ்தகத்தை மறந்தவங்க எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர முடியாதுங்க. ஆகையினால தான் நான் உன் பிள்ளைகளையும் வெறுப்பேன்னு சொல்வார். ஓசியா 8:12 ஒரு வசனம் சொல்வார், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் நினைச்சு அவர்களுக்கு, அது மாத்திரம் மலையாளத்தில் எங்கனையா, ஓசியா 8:12, ஆமென், அவர்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். 10,000 கல்பனையாக எழுதி கொடுத்தாலும் அது அபூர்வமாக போயிடுச்சு. பைபிள் படிக்கிறது இன்னைக்கு அபூர்வம், பைபிளை பார்க்கறதே அபூர்வம். கிறிஸ்தவனெல்லாம் ஆராதனையில் பார்க்கணுன்னா ஒன்று குட் ஃப்ரைடேயில், அதாவது துக்க வெள்ளிக்கிழமை பார்க்கலாம், கூட்டம் நிறையா இருக்கும். பின்ன ஈஸ்டரில் பார்க்கலாம், நிறையா இருக்கும். கிறிஸ்மஸில் பார்க்கலாம், நிறையா இருக்கும். பாக்கியெல்லாம் அபூர்வம், ரேர். பைபிள் படிக்கிறது நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அனுதினமும் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும்னா என்ன செய்யணும்? அவரை குறித்து எழுதியிருக்கிற புஸ்தகத்தை ரேர் கேஸ் அல்ல, யூஷுவலாக டெய்லி. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீர் ஊற்று போலவும், ஆமென், தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாகவும் இலை உதிரா இருக்கிற மரமாகவும் இருக்கணும்னு சொன்னால், சங்கீதம் 1:2 வசனம் தான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், மனுஷி நீ பாக்கியவதி. அல்லேலூயா. ஆக இதனால தான் ஆண்டவர் பார்த்தார். இங்கே இருந்து பார்த்துக்கிட்டு வந்து தான் அங்கே விடுவிச்சார். திடீர்னு பரீட்சைக்கு மாத்திரம் படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விரும்ப மாட்டார். எப்பவும் பைபிள் படிக்கணும். பிரச்சனை வரும்போது மாத்திரம் ஜெபிக்கிறவங்களையும் அலறவனையும் அழுகிறவளையும் கர்த்தருக்கு. நிறைய பேரை பார்த்தா, ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் சீரியஸாக கெடுக்கிறார் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கண்ணே. என்னம்மா அட்டாக் வந்துருச்சு, என்னாச்சு? ஆமாம், தண்ணி பீடியில் அடிப்பாரா? ஐயோ அவர் விட்டு 1 மாதம் ஆகுது அப்படிம்பாங்க. விட்டு இப்போ 1 மாதமா அவரு மதுபானத்தையும் சிகரெட்டையும் பீடியும் தொட்டதே இல்லையா? என்ன யோக்கியமா பேசுறாங்க. ஆண்டவர் எவ்வளவு பைத்தியக்காரனா நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் அதான் செத்துட்டானே அவன். இப்போ 6 மாசமா தொடுறதே இல்லை. எத்தனை வயசுல குடிக்க ஆரம்பிச்சா? 15 வயசுல. எப்போ விட்டான்? 65 வயசுல. இப்போ 6 மாசமா தொடுறதே இல்லை. செத்து தொலை போ. ரொம்ப பெரிய சாட்சியா சொல்லுவாங்க. 6 மாசமா செய்யலை, ஒரு 3 மாசமா செய்யலை. ஏங்க அவர் சின்ன வயசுலேருந்தே கணக்கு வைக்கிறார். சின்ன வயசுலேருந்தே கணக்கு வைக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ரகசியத்து கடைசியை சொல்லி முடிக்கிற. மொத்தத்தில் நீ நினைத்து பார்க்க முடியாத விடுதலை உனக்கு உண்டு, உயர்வும் உண்டு. விடுதலையும் உண்டு, உயர்வும் உண்டு. ஆனால் எப்பொழுது நீ இளம் பிராயத்திலிருந்தே நீ உன்னை கர்த்தருக்கு சாட்சியாக நிறுத்தணும். உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த உலகத்தில் நீ அவைகளை தீட்டுப்படுத்தாதபடி எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நடுவில் நீ இருந்தாலும் நீ கர்த்தருக்கு சாட்சியாக நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும். சத்தியத்திற்கு நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும். தேவனுக்காக நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும். அப்பொழுது தேவன் இன்னும் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கடைசி பாயிண்ட், கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவதற்கு அனுதினமும் இதை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீ 5 வருஷம் உனக்கு ஆராதனைக்கு போக முடியாத சாகச்சரியம் சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினால் இது உங்களை சரியான பாதையிலே நடத்தி நித்திய ஜீவனிலே கொண்டு வந்து சேர்க்கும். பூமியிலும் உங்களை விடுவிக்கும். நீ நினைத்து பார்க்க முடியாத அற்புத விடுதலைகள் உங்களுக்கு உண்டாகும். நீ நினைத்து பார்க்க முடியாத, ஹல்லேலூயா, நீங்கள் விசாரிக்கான் കഴിയാത്ത രീതിயில் தெய்வம் നിങ്ങളുടെ ബന്ധനങ്ങളിൽ നിങ്ങളെ വിടുവിക്കും, ഉയർച്ചയിലേക്കും നിങ്ങളെ നടത്തും. പ്രൈസ് ദി ലോർഡ്.
முடிவில் நித்திய ஜீவனுக்கும் கொண்டு வருவார். இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்க. இது யூடியூப்பில் இருக்கும். இடைக்கு எடை நீங்கள் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் இந்த செய்திகளை கேளுங்க. யார் யாருக்கு நீங்கள் கேட்க வைக்கணுமோ அதை மெசேஜுகளை அனுப்பி கொடுங்க. அந்த ஆத்துமாக்கள் இதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுமானால் அதன் பலன் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து நினைத்து பார்க்காத அற்புதங்களை விடுதலைகளை உங்களுக்கு கொடுத்து நினைத்து பார்க்க முடியாத உயரங்களில் கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததிகளை வைத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.